ஒரு பொதுக்கூட்டத்தில் உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறோம். நம்முடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்றைய உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய அண்ணன் அன்பழகன் அவர்கள் அவர் அருகிலே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காரு. அவர்தான் ஒரு செய்தியை சொன்னார். அரசு உதவி பெறும் கல்லூரிகள், யூனிவர்சிட்டி உறுப்பு கல்லூரிகள், இப்படி ரெண்டு இருக்கு. இந்த பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகள் சொல்லுவாங்க. இந்த பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகள்ல செமஸ்டர் ஃபீஸ் 18,000 22,000 23,000 வரைக்கும் இருக்கும். அது அரசு கல்லூரியா மாறிடுச்சுன்னா 1000 ரூபாய் தான் ஃபீஸ். அன்றைய முதலமைச்சராக இருந்தால் அண்ணன் எடப்பாடியார் அவர்களிடம் சென்று கேட்கிறார், எங்கள் மாவட்டத்தில் இருக்கிற 2 கல்லூரிகளில் அவை பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளாக இருக்கின்றன, அவற்றை நாம் அரசு கல்லூரி ஆக்கிட்டோம்னா அந்த மாணவர்களுக்கு கட்டணம் குறைஞ்சிரும், அவங்க இங்கேயே படிக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும், வெளியூர்களுக்கு அரசு கல்லூரி தேடி போறாங்க. அதை கேட்டுவிட்டு ஒரு முதலமைச்சர் கேட்கிறார், அப்படியா மொத்தம் எத்தனை கல்லூரினா இருக்கு? மொத்தம் 41 கல்லூரி இருக்குங்க தமிழ்நாடு முழுக்க, யூனிவர்சிட்டி உறுப்பு கல்லூரி. 41ஐயும் அரசு கல்லூரியாக மாற்றிவிடுங்கள். சொன்னவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார்.